இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிற காரணம் என்னவென்றால், இழந்து போனதை திரும்ப தருகிறார். கிராமத்துக்கு அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இழந்து போனதை திரும்ப கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன நம்பிக்கையை, இழந்து போன பணங்களை இன்றைக்கு மறுபடியும் உங்களுக்கு திருப்பி தருகிறது. அல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் கொள்ளையாடிக் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் மாறுகளிலும் மாறுதிகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. ஏன் திருப்பி கொண்டான்னா, தாவீது மேல் அபிஷேகம் இருந்தது, ஆகையினால எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தாவீது மேல் கிருபை இருந்தது, தாவீது ராஜ்யத்தின் மேல் ராஜாவா இருந்தாரு, தாவீதுக்கு வல்லமை இருந்தது, தாவீது கர்த்தருக்கு கீழ்ப்படினான், தாவீது கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவனா வைத்திருந்தார். இன்றைக்கு சொல்ற நீங்களும் மறுபடியும் திருப்பி கொண்டு வரணுமா? நீ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்க வேண்டும். நீ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்க வேண்டும். மறுபடியும் எல்லாவற்றையும் நீ திரும்பி வரணுமா? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவளா இருக்க வேண்டும். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவளா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. நீ எல்லாவற்றையும் திரும்பி கொண்டு வர வேண்டுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவர்களா மாற வேண்டும். அல்லேலூயா. தாவீது எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரோ, அதுபோல கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ எல்லாவற்றையும் திரும்பி கொண்டு வர வேண்டுமா? ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்ம கட்டிக்கொண்டு இருக்கிறது சபையை நம்ம கட்டிக்கொண்டு இருக்கலாம், ஊழியத்தை கட்டிக்கொண்டு இருப்பது. அல்லேலூயா. எனக்கு இங்கே சபை இருக்குது, அங்கே சபை இருக்குன்னு சொல்றது ஊழியத்தை கட்டுறது. ராஜ்யத்தை கட்டுவது என்பது சுவிசேஷ அறிவு. அதாவது செல்ஃபிஷ் இருக்கக்கூடாது, ஊழியத்துல சுயநலம் இருக்கக்கூடாது. என்னுடைய சபையை மாத்திரம் தான் நான் பார்த்துக் கொள்வேன், வேலை சபையை நடத்துவது ஜனங்களை பார்ப்பது மாத்திரம் தான் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. இது ஊழியத்தை கட்டுவது, அது ராஜ்யத்தை கட்டுவது. அல்லேலூயா. கிறிஸ்தவரிடத்தில் செய்வது ஊழியம், கிறிஸ்து அல்லாதவரிடத்தில் செய்வது ராஜ்யம். அல்லேலூயா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவரிடத்தில் செய்வது பிழைப்பு, கிறிஸ்து அல்லாதவரிடத்தில் செய்வது அழைப்பு. அல்லேலூயா. இதை நீங்க வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். எதா வந்தாலும் உதட்டின் முனையிலிருந்து வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது உதட்டின் முனையிலிருந்து வருவது ஜெபம் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருவதுதான் ஜெபம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? உதட்டில பண்ணிருக்கலாம் ஜெபம் கிடையாது, உள்ளத்தின் ஆழத்துல வரணும். அல்லேலூயா. கவனிங்க, உண்மையா லேடிஸ்னா லிப்டிக் வச்சிருக்கீங்களா? லிப்டிக் ஏன் வைக்கிறீங்கன்னா, வெளியே கருப்பா இருக்குது, அதனால லிப்டிக் வச்சா கொஞ்சம் கலரா மாறிடுன்றதுக்காக என்ன பண்றாங்க, வச்சுக்கிறாங்க. அதான் அது வந்து கொஞ்ச நேரத்துல காஞ்சு போயிடும். கர்த்தரே உனக்கு என்ன பண்ணாரு, உன் உடம்புல நல்லா ரத்தம் ஊறி நல்லா நீ செழிப்பா இருந்தா, நீ லிப்டியா இருந்தாவில்ல, முதல் சக்க செலவு இருந்தாரு. அல்லேலூயா. அது போல ஜபம் என்பது உதட்டிலிருந்து வருவது கிடையாது, மேலோட்டமா வருவது கிடையாது, உள்ளத்திலிருந்து வரணும். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆகையால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது மாய உலகத்தை பத்தி கிடையாது, நிஜ உலகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. இந்த தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். பவர் உனக்குள்ள இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் அடித்து திருப்பி கொண்டு வர முடிய பலனை உனக்கு தருவார். எந்த இடத்துல போனா உன்னதான் ராஜாவை வைப்பார். அல்லேலூயா. எந்த இடத்துல போனாலும் உன்னதான் சீமானை வைப்பார். எந்த இடத்துல போனாலும் உன்னை முதலாக தான் வைப்பாரு. உனக்கு என்னதான் நீங்க எவ்வளவு பெரிய போஸ்டிங் உங்களுக்கு மேல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அபிஷேகம் பெற்றா அந்த நீ தான் ராஜாவா இருக்க முடியும். அது நான் உணர்ந்திருக்கேன். அல்லேலூயா. அபிஷேகம் வேற, உலகம் வேற. உலகத்துடைய மனிதர்கள் உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ராஜ்யத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இது கைகளால் கட்டப்படாத ராஜ்யம், இந்த ராஜ்யத்துல மிகுந்த வல்லமை உண்டு. அல்லேலூயா. யோவான் 10 அதிகாரம் 10 வசனம். திருடன் திருடவும்
கொல்லவும் அழிவும் வருகிறதே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேற ஒன்றும் வர மாட்டான். அவன் தந்திரமான திருடன். அவன் அஃபேர் போட முடியும், அவங்கள கேஸ் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஒரு தம்பி பாவம் செஞ்சானா, ஏமா பாவம் செஞ்சு அப்படின்னு கேட்டா, பிசாசு நம்மள வந்து பாவம் செய்ய வச்சு. அல்லேலூயா. அப்படி சொல்லுவான் ஒரு தம்பி. பிசாசு மேல அஃபேர் போட முடியுமா? அல்லேலூயா. அப்போ பிசாசு உங்க ஆரோக்கியத்தை கெடுப்பான், உங்க சரீரத்தை கெடுப்பான், உங்க நன்மையை கெடுப்பான், உங்க ஆசீர்வாதத்தை கெடுப்பான், உங்க குடும்பத்தை கெடுப்பான், உண்டை கெடுப்பான், நாட்டை கெடுப்பான், வீட்டை கெடுப்பான், கொத்தனத்தை கெடுப்பான், எல்லாரையும் கெடுப்பான். அவன் பிசாசு. அல்லேலூயா. இதெல்லாம் பண்றதா யாரு? பிசாசு. குடியை கெடுப்பான், வீட்டை கெடுப்பான், மனைவி கெடுப்பான், பிள்ளையை கெடுப்பான், உன்னை கெடுப்பான், உன் மனசு கெடுப்பான், உன் இதயத்தை கெடுப்பான், உன்னுடைய சரீரத்தை கெடுப்பான், வாயை கெடுப்பான், நாக்கு கெடுப்பான், எல்லாம் கெடுப்பான். அல்லேலூயா. நீங்க பிள்ளைகளை திட்டுறீங்களா? நான் திட்டுறீங்க, அசிங்கமா திட்டுறீங்க, அவர் மேல கேட்கறது நிறைய பேர் திட்டுறது. அல்லேலூயா. அசிங்கமா திட்டுறீங்க, அப்போ அப்படியேதான் போவான். அல்லேலூயா. பிள்ளைங்க என்ன பண்றாங்க? சரியா திட்டணும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க திட்டு, கோபம் வந்தா பிஏடின்னு சொல்லாத. அல்லேலூயா. அப்படிலாம் என்ன பண்ணாத, சொல்லாத பிள்ளைங்க. அப்படி சொன்னீங்கன்னா அது தவறு என்ன பண்ணுறோம் மாறி. அல்லேலூயா. வேற பிசாசு என்ன பண்ணுது? அப்படிதான் நம்மளை அறிமுகப்படுத்துது. இப்போ ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு நல்லவர் வல்லவர் சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க. அதுபோல பிசாசு நான் அவனுக்கு எப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னா, அவன் திருடன், அவன் உங்களை அழிப்பவன், அவன் உங்களை கெடுப்பவன் அப்படின்னு சொல்லி உங்களை அறிமுகப்படுத்துறேன். ஆனா இப்படி சொல்லியும் அவங்க கூட தான் நம்ம தொடர்பு அதிகமாகுது. அல்லேலூயா. இயேசு நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதுன்னு சொல்றேன், அவர் கூட இது யாரும் தொடர்பு வச்சுக்கலையே. இந்த திருடன், பிசாசு, கொலைகாரன், வெளிப்பிடித்தவன் அப்படின்னு சொல்றேன், அவங்க கூட தான் நம்ம தொடர்பு அதிகமா இருக்குது. பார்க்கும்போது எங்க டேட்டா உங்களுக்கு டேட்டா எடுத்து பார்த்தா அவங்க கூட தான் நீங்க அதிகமா இருந்துருக்கீங்க, அவங்க கூட தான் அதிகமா பேசிருக்கீங்க. கர்த்தருடைய காலில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்க ஒருத்தரோட அவங்க கூட தொடர்பு வச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. ஓ போலீஸ்காரங்க எப்படி போயிட்டு ப்ரீபெய்டு நிறுவனங்களில் போயிட்டு கேட்கும்போது உடனே அவங்களுக்கு டேட்டா எடுத்து தருவாங்க. அது போல கர்த்தருடைய ஊழியக்காரங்க முழங்கால் நின்று கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு டேட்டாவை கொடுத்துருவாரு. நீங்க யாரு, நீங்க எப்படி பட்டவங்க, உனக்கு என்ன இருக்குது, நீ பேசும்போதே எனக்கு சொல்லுவார். அல்லேலூயா. ஆனால் நான் வந்து மந்திரவாதின்னு சொல்ல என்ன. அல்லேலூயா. நான் தான் சொல்ல மந்திரவாதி நான் சொன்னேன், அப்படிலாம் நான் சொல்லுவாங்க. ஆனால் சொல்றேன்னா கடவுள் ஒரு சில நாணத்தை கொடுப்பார். எதுக்காகனா ஜனங்களை வழிநாட்டுக்கு நாணத்தை ஒரு சிலருக்கு தருவார். அல்லேலூயா. சாலமோனுக்கு தான் நாணத்தை கொடுத்தாரு. சாலமோனுக்கு இந்த உலகத்தை ஆளுவதற்காக, உலகத்தில் வாழ்வதற்காக நாணத்தை கொடுத்தாரா, ஜனங்களை நடத்துவதற்காக நாணத்தை கொடுத்தாரா? ஜனங்களை நடத்துவதற்கு நாணத்தை கொடுத்தாரு. அது போல சில ஊழியக்காரர்கள், சில சபைகளுக்கு ஜனங்களை நடத்தக்கூடிய நாணத்தை கற்று தருவார். அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் சொல்றான், நான் ஊழியத்துக்கு 50 வருஷமா இருக்கிறேன், என் எக்ஸ்பீரியன்ஸ் கூட வாய்ஸ் இருக்காதுன்னு சொல்றான். அல்லேலூயா. என் எக்ஸ்பீரியன்ஸ் கூட வாய்ஸ் இருக்காதுன்னு சொல்லலாம். ஆனா சொல்றேன்னா 6 மணிக்கு வந்து கார்டு அடிச்சுட்டு 8 மணிக்கு வீட்டில் இருக்கணும் நான் கிடையாது. அல்லேலூயா. என் ஒர்க்கை நான் என்ன பண்றேன், நான் சொன்னேன் அதான் நான் செய்யற 4 நாள் ஊழியம் கூட 44 வருஷம் செஞ்சிருக்க மாட்டேன்னு சொன்னேன். கை தட்டுங்க. அல்லேலூயா. 4 நாள் நான் செய்யற ஊழியத்தை 44 வருஷத்துல செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அப்படின்னு நான் என்ன பண்றேன் சொல்றேன். ஏன்னா ஊழியம் செய்ய நான் சொல்றேன், நான் ஊழியம் செய்ய ராஜ்யத்தை கட்டுக்கிறேன். இப்போ ஊழியம் செஞ்சுட்டேன். ஊழியம் செஞ்சுட்டா என்ன தெரியுமா, உங்களை சேர்த்து தான் ஊழியம். உங்களை சேர்த்துட்டேன், இனிமேல் நீங்க இந்த ஊழியத்தை பார்த்துப்பீங்க, நான் ராஜ்யத்தை கட்ட போறேன். அல்லேலூயா. சபையில் இருக்கிறவங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படாத மக்கள் மத்தியில ராஜ்யத்தை நான் என்ன பண்றேன், அறிவிக்க போகிறேன். அதனால சொல்றேன், மறுமலை தாயத்தை அவரோட பாதத்தை ஊற்றுடா. பேதர் சொல்றாரு, ஐயோ இந்த 300 பணத்தை வித்துக்கலாமே, நாசனம் பண்ணிட்டாலே, தரித்திரம் வித்துக்கலாம் ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு. தரித்திரர் எப்போதும் 3 இடத்துல இருக்கிறார்கள்.
நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். அதனால என்ன பண்ணுங்க, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படமோ அங்கெல்லாம் இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படும் சொல்லி இயேசு சொன்னார். அப்போ தரித்திரருக்கு உதவியை காட்டணும், சுவிசேஷம் அவசியமா இருக்கிறதே. சமாரிய ஸ்திரீகள் அநேகர் காத்துக் கொண்டிருக்கிறார்களே, சாரிபாத் விதவைகள் அநேகர் காத்துக் கொண்டிருக்கிறார்களே, அநேக நினிவே பட்டணத்தார் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அநேக குமாரர்களும் குமாரத்திகளும் அழிவு நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களே. நீங்கள் புசிப்பதும் குடிப்பதும் உங்கள் வீடுகளில் சந்தோஷமா இருப்பதும் இந்த மகிழ்ச்சியை மற்றவர்கள் அறிவிக்காமல் இருக்கிறீர்களே, இது பாவம். அல்லேலூயா, இது பாவம். நீ சத்தியத்தை தெரிவி அறிவிக்காமல் இருப்பது உனக்கு ஐயோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பான சகோதரியே, அன்பான சகோதரனே, உன் கணவருக்காக ஜெபிக்கிறாயே, உன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறாயே, உன் வீட்டுக்காக ஜெபிக்கிறாயே, நாட்டுக்காக யார் ஜெபிப்பா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்டுக்காக யார் ஜெபிப்பா? நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி நாட்டுக்கு நல்லா சாவடிக்கிறாங்க. அல்லேலூயா. 31 ஆத்மா நேத்து செத்துச்சு கரூர்ல. 39 நான் பாருங்க, நீங்க சொல்லுங்க. நான் கூட அந்த ஒருத்தனை செத்துறானா? எல்லாம் வாங்கிட்டாங்க. ஏன் 100 பேர் கூட அவசியம் இல்லை, பரவாயில்ல, தப்பு இல்லை. இந்த கிராமத்துல 50 பேர் 500 பேர் கூட இருக்கும். அந்த 50 பேரை சாவாம வச்சுட்டு இருப்பாங்க. நான் அப்படியே 50,000 பேர் 10 பேர் நான் சாவடிக்கல. நான் பின்னாடினா இயேசு பின்னாடி. அல்லேலூயா. வாழ வைத்தார் இயேசு. ஏன் நட சொல்றேன்னா, அரசியல் தேவைதாங்க, தலைவர்கள் வேணும்தாங்க. அதுக்காக அவங்க மேல வைத்தியம் குச்சி ஓடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் யாரும் அரசியல் இல்லை, யாரும் பதவி இல்லை, யாரும் இல்லை, எல்லாரும் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. அதுக்காக வீடு விட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனை கொடுப்பதற்கும் ஜீவனை எடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. ஜீவனை கொடுப்பதற்கும் ஜீவனை எடுப்பதற்கும் அதிகாரம் நான் கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. நடத்தம் போனா ஊழியத்துக்கு தம்பி வராங்களா, அவங்க போயிட்டு அழகா ஃபோன் பண்ணிக்காங்க, எப்பா வீட்டுக்கு போயிட்டீங்களா? சரிப்பா. ஒரு சில நேரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, அவன் தனியாக அனுபவம் பண்ணி கூட போடுவாரு. எவ்வளவு டயர்டா இருக்கும், ஏன்னா அவன் கூட போவேன். அல்லேலூயா. அதே மாதிரி தனிப்பட்ட வேலைகளுக்காக யாரும் அழைக்கிறது கிடையாது. இதான் ராட்சியத்தை கட்டுறது. அல்லேலூயா. இதான் ராட்சியத்தை கட்டுறது. இதுதான் கர்த்தர் தான் பண்ணணும், செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய அன்பா கற்றுக்கிட்டு இதுல அநேக அரசியல் ஒளிஞ்சிருந்த விஷயம் இருந்தாலும் நான் அவங்க சொல்றேன், நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, யார் பின்னாடி ஓடினாலும் பாதுகாப்பு இல்லைங்க. என் மன்னவர் பின்னாடி தான் பாதுகாப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்ணுவான்? சிங்கினி அழைத்து மங்குனி கோட்டை போட்டு போயிடுவான். அல்லேலூயா. அவர் தான் உன்னை சிங்கார தோட்டத்தை உட்கார வச்சு அழைக்க பார்க்குறாரு. நீ மறுத்தாலும் இயேசு பின்னாடி வா. உன் வாழ்க்கை மறித்து போயிருக்கிறதா? எதிர்காலங்கள் மறித்து போயிருக்கிறதா? கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு. உன் நாணத்தை கொடுக்குற மாதிரி பேசுவான், உன்னை உயர்த்துற மாதிரி பேசுவான், ஆனா உன்னை வாழ வைக்க மாட்டான். கடைசியில் என்ன பண்ணுவான்? உன்னை வாழிக்கொள்வான் என்ற வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் ராஜாக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு முறை குடும்பத்தினர்களையும் அவனுடன் காணப்பட்ட மற்றவருடைய குடும்பங்களையும் சிக்லாக் என்கிற இடத்தில் தங்க வைத்து விட்டு தூர பகுதிக்கு கடந்து சென்றான். அந்த வேலையில் அமலேக்கியர்கள் சிக்லாகின் மேல் விழுந்து கொள்ளையடித்து அது அக்கினியால் சுட்டெரித்து காணப்பட்ட அத்தனை பேரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள். தாவீதும் அவனோடு இருந்தவர்கள் பட்டணத்துக்கு திரும்பி வந்து பார்த்த வேளையில் தங்கள் மனைவிகளும் குமாரர்களும் சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டார்கள் என்பதை கண்டு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனாலும் தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரித்து அமலேக்கியர்களை யுத்தம் செய்து அவர்கள் என்ன பண்ணான்? மேற்கொண்டான் என்ற வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இன்றைக்கு கூட வேற ஒரு கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்கலாம், உன் குடும்பத்தில் வறுமைகள் இருக்கலாம், தரித்திரங்கள் இருக்கலாம், உன் கணவரை குறிச்சி பாடுகள் இருக்கலாம், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு விற்கிறாரா மொழிக்கு போயிருக்கலாம், குடும்பத்தில் ஒரு சோர்வு இருக்கலாம்,
பண கஷ்டங்கள் இருக்கலாம். நான் இன்றைக்கு நாம பார்த்து சொல்றேன், பயப்படாதீங்க. உங்கள் மேல் அபிஷேகம் இருக்குது, உங்கள் மேல் வல்லமை இருக்குது. அந்த வல்லமை தான் ஒரு நாள் ஜெயிக்கும். அபிஷேகம் தான் ஒரு நாள் ஒரு நாள் ஜெயிக்கும். சத்துருக்களை ஒரு நாள் முறியடிக்க முடியும். உன்னை கொஞ்சம் வேதனைப்படுத்துறவங்க உன் பாதத்துல வந்து அமருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கொஞ்சம் வேதனைப்படுத்துறவங்க அவங்க பாதத்துல என்ன பண்ணுவாங்க, வந்து விழுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லி எழுந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு திருப்பி என்ன பண்ணுவாரு, தருவார். அல்லேலூயா. யோபு 42:10 சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அந்த சிநேகிதரை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனுக்கு வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீமை நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தகவலையும் அவரவர் ஒவ்வொரு ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார். ஐயா ஒரு யோபு எடுத்துக்கொள்ளுங்க. கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாரையும் பெரியவராக இருந்தார். அவருக்கு இருந்த 7 மகன்களும் 3 மகள்களும் மறுத்து போனாங்க. 7 மகன்கள் 3 மகள்கள் இடியில மறித்து போனாங்க. ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் வேலைக்காரிகளும் வேலைக்காரிகளும் எருதுகளும் கழுதைகளும் மாண்டு போயின. யோபுடைய சரீரத்தில் வியாதிகள் பற்றிக் கொண்டது. வறுமைகள் ஆகிவிட்டது. எல்லாம் போச்சு. யோபுடைய வேலைக்காரன் கூப்பிடுறான். அவன் என்ன பண்றான், அவன் கூப்பிட்டு கூட மதிக்காம போறான். பணம் இருக்கும்போது எல்லாரும் வருவாங்க, பணம் இல்லாம மற்றவங்களை திரும்பி பார்க்க மாட்டான்னு சொல்லி உலகம் சொல்லுது. நான் சொல்றேன், உங்ககிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, உங்ககிட்ட பணம் அழிந்து போயிடும், உங்ககிட்ட பொருள் அழிந்து போயிடும். உனக்குள்ள இருக்கிற இயேசு அவனாலே அழிக்க முடியாது. அந்த இயேசு மறுபடியும் உன்னை திரும்ப கட்டுவார். கரமே கட்டுங்க. அல்லேலூயா. எழுந்து போனதை திரும்ப கட்டக்கூடிய தேவன் உனக்குள்ள பலம் உள்ளவரா இருக்கு. எழுந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் உனக்கு தருவார். எழுந்து போன மகிமையை, எழுந்து போன ஜபத்தை, எழுந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் அவர் தர வல்லவரா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவுனியான் பாட தரணும். நான் சொல்றேன் உங்களுக்கு, கர்த்தரை விட்டுட்டு திரும்பி போகும்போது, பழைய காரியங்களுக்கு திரும்பி செல்லும்போது, சாதாரணமான உலகம் நினைக்கும். உலகம் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடாது. உலகம் உன்னை உயர்த்தாது. உலகம் எப்படி உன்னை பார்த்து கொண்டு இருக்கு. எப்போ அழுகி போற, உன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கணும். அல்லேலூயா. நீ எப்போ அவங்க கையாந்து நிற்க போற, அவன் சொல்றான் உலகத்தாரே, நீ என்னைக்கு தான் யார்கிட்ட தான் வரணும். அல்லேலூயா. நான் சொன்னேன், ஐயா குரங்கு ரெக்கார்ட் ஆச்சு பார்த்தீங்களா? போனோம் சர்க்கஸ் எடுத்துருந்தாங்களா? குரங்கு என்ன பண்ணோம்னா 4 குதி குச்சி தான் என்ன பண்ணோம், கை தட்டுவாங்க. அல்லேலூயா. சிங்கம் வெளியே வந்தாலும் கை தட்டுவாங்க பாருங்க. அல்லேலூயா. யூத குலத்து சிங்கம் வயசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ குரங்குடா, நீ வாய்ப்பு கொடுத்தாலும் நீ என்ன பண்ணோம், பிஸ்கட் கொடுத்தாலும் என்ன பண்ணோம், குரங்கு என்ன மரத்தில் ஏறி பிடிச்சா கை தட்டுவான். இவர் வெளியே வந்தாலே நம்ம கை தட்டுவோம். அதான் இயேசு. அல்லேலூயா. அவன் குச்சி நடட்டும், அவன் பாடட்டும், அவன் உருளட்டும், அவன் நடக்கட்டும், அவன் பறக்கட்டும். அல்லேலூயா. நீ வெளியே வந்தாலே அவனை பார்த்து கையெழுத்து கும்பிட்டோம். அதான் இயேசு. அல்லேலூயா. கர்த்தருக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் தான். அல்லேலூயா. அதான் உயர்த்துக்கிற தேவன் என்ன பண்றாரு, அவர் இருக்கிறார். அல்லேலூயா. யூத குலத்து சிங்கம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்ம மத்தியில ஒருபோதும் தீமை செய்கிற தெய்வம் அல்ல, நன்மை செய்கிற தெய்வம். அல்லேலூயா. நம்ம மத்தியில என்ன செய்கிற தெய்வம்? நன்மை செய்கிறவர், நன்மை செய்தவர், நன்மை செய்ய போகிறவர், நன்மை செய்து கொண்டிருக்கிறவர். ஆனா உலகத்தை நோக்கி பார்க்காதீங்க. உலகம் இழுக்கும், ஆனா ஒன்றுமே தராது. அல்லேலூயா. எவனா உங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு வாடா ஒரு பொட்டல பிரியாணி வாங்கி தர சொல்றானா,
குவார்டர் சாப்பிடுவேன். அல்லேலூயா. குவார்டர் சாப்பிடுவா. குவார்டர்னா செலவு பண்றேன். சோறு வாங்கி தர மாட்டான். நான் சொல்றேன் ஆரோக்கியமான விஷயங்கள் அவனும் தர மாட்டான். சினிமா போன வாடான்னு கூப்பிடுவான். டியூஷனுக்கு போன வாடான்னு கூப்பிடுவானா? அல்லேலூயா. இவன் தான் பிசாசு. அவன் நண்பனாக இருந்தாலும் சரி, மாமனாக இருந்தாலும் சரி, மச்சானாக இருந்தாலும் சரி, பிசாசு எவனை விழுகலாமே என்று அவனுடைய ரூபத்தை வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். ஊழியக்காக கர்த்தருடைய ரீதியில் அப்பா இப்படிலாம் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்துக்கு வாங்க, என் கூட இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கூட இருந்தா நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா மாறுவீங்க. துன்மார்க்கர் கூட இருப்பீங்கன்னா துன்மார்க்கருடைய புத்தி அனைத்தவங்க வந்து சேரும். துன்மார்க்கர் அதே சாபம் கிட்ட வரும். அல்லேலூயா. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் வெங்கத்தால போடுவாங்க. அவர் சொல்றா நல்லா புரிஞ்சுங்க, அந்த பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுங்க. நீங்களாம் என்ன நினைச்சீங்கன்னா சர்ச்சைக்கு போறோமா பரலோகம் வந்துருவாங்க நினைச்சீங்க. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படும். அல்லேலூயா. துன்மார்க்கர் மாத்திரம் தள்ளப்பட மாட்டாங்க. தேவனை மறக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? போடப்படுவாங்க. அல்லேலூயா. அப்போ சபைக்கு வருகிறது தலையாய கடமை. அதை காட்டும் சத்தியத்தை கேட்பது உயிர் போன்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உயிர் தான் அது, ஜீவன் தான் அது. உயிர்னா போயிடும். உயிர் போயிடுச்சா? போயிடுச்சு. அல்லேலூயா. உயிர் போயிடுச்சா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ஹார்ட் பீட் செக் பண்றாங்க. அது உயிர் போயிடும். ஆனா ஜீவன் போவாது. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உயிர்னா என்ன? ரெண்டு இருக்கு உயிருக்கு. ஒன்று வந்து ஆவி. ஆவி தான் போவோம், ஆத்மா போவாது. கரவை தட்டுங்க. அல்லேலூயா. ஆவி போயிடும். தன்னை தந்த தேவன் இருக்கு. ஆத்மா அவர் கொடுக்குது. அல்லேலூயா. ஆவி நான் ஊதுனார் பார்த்தீங்களா? ஒரு கல்லையும் மண்ணையும் உண்டாக்கி மண்ணினால் ஒன்றை படைத்து அப்போ ஊதுனார் பார்த்தீங்களா? அதான் ஆவி. ஆத்மா என்பது அவர் சொல்றாரு ஜீவன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஜீவனோட நன்மையும் கிருபையும் உன்னை உயிருக்கு நாட்கள் சொல்ல. உன் ஜீவனோட தான் உன்னை ஜீவனோட தேசத்தில் குடியிருக்க பண்ணுவேன். பரலோகத்தில் கரவை தட்டுங்க. அல்லேலூயா. ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் உன்னை குடியிருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேசத்தில் குடியிருக்க பண்ணுவேன். ஐயா நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்க. ஐயா எனக்காக நீ சபைக்கு வரல, உனக்காக நீ சபைக்கு வர. அல்லேலூயா. கர்த்தருக்காக நீ சபைக்கு வரல, உனக்காக நீ சபைக்கு வர. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் எலியாவை எப்படிலாம் போஷித்திருக்கலாம். ஆனா எப்படி போஷித்தாரு? சாரி பார்த்து கொண்டு போய் தான் போஷிக்கணுமா? எலியாவை போஷிப்பதற்காக சாரி பார்த்து அழைக்கவில்லை. எதுக்காக கூட்டு போறாரு? எதுக்காக கூட்டு போறாரு? எதுக்கு சாரி பார்த்து கூட்டு போறாரு? சாரி பார்த்து ஆசீர்வதிப்பதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. அது போல என்னை ஆசீர்வதிப்பதற்காக உமாவை கூட்டு வரல, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கூட்டு வந்தீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே ஆசீர்வதிச்சிருப்பாரு. என்னை அங்கே கூட்டு வந்தாருன்னா என் நிமித்தமாக உங்களை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அப்படிதான் கூட்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. அவங்களுக்கு சொல்ற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க? சம்பளம் வாங்குறீங்க. சம்பளம் 30 நாள் போனா அதுக்கு பேர் சம்பளம். அல்லேலூயா. ஒரு நாள் போனா அதுக்கு என்னது? கூலி. ஒரு வாரம் கழிச்சு வாங்கினா கூலி. எப்பவுமே பணம் வந்தா பிசினஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க மாசத்துக்கு ஒரு முறை பணம் பார்க்க போறீங்களா? டெய்லி பணம் பார்க்க போறீங்களா? வாரத்துக்கு ஒரு முறை பார்க்க போறீங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. கூலிக்கும் டெய்லி பணம் இருக்குது, பிசினஸ்க்கு டெய்லி பணம் இருக்குது. நான் சொல்ல கேளுங்க, நீங்க எதுவா இருந்தாலும் தேவனை பிடிச்சிக்கணும்.
தேவனை விட்டு பிசினஸ் பண்ணீங்கன்னா மனுஷன் அறிவு கட்டவனா இருக்கான் உலகத்துல. கட்டதான் அவன் உயர்த்துறாரு கொஞ்சமா, அது பின்னாடி வரலாம் தெரியும். உயரத்துல கட்டை விட்டுருந்தாப்பா, அவர் தான் சொல்றாரு இந்த கம்பெனி எதுதான் அந்த கம்பெனி எதுதான் நீங்க பணம் வராங்க கூட வாங்கிக்கிறாரு. அவருக்கு பிடிக்காம இவனா கூட அதுக்கு பின்னாடி வரலாம். நாத்தி அவங்க சர்ச்சை விட்டு அல்லேலூயா. எப்படி கத்துறவங்களை ஆசை. அதான் மூடனுக்கு நான் தாங்காதான், மூடனுக்கு நான் தாங்காதான், மகிமை தாங்காது. அல்லேலூயா. மூடனுக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிறார் கர்த்தர். அவனா பண்றான், அதெல்லாம் விட்டுட்டு எங்க வரலாம்? பணத்தின் பின்னாடி வரலாம். இயேசுவின் பின்னாடி போக துணிந்தவன் இயேசுவின் பின்னாடி தான் போக வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நீ எழுந்து போனதை திரும்ப தருவார். அல்லேலூயா. அவரோட பயணிக்கும் போது நீ எழுந்து போன தருவார். நீ அவர் மாற்றம் பின்பற்றி போக வேண்டும். அவருடைய கொள்கையில மாற்றம் நீ நடக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் உங்கள் மத்தியில் கடந்து வரும். அல்லேலூயா.